பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 19 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யோபுவின் சிநேகிதர் அவனை எத்தனை தரம் நிந்தித்தார்கள்? பதில்: 10. கேள்வி: யோபுவின் சிநேகிதர் அவனுக்கு எதை காண்பித்தார்கள்? பதில்: கடின முகம். கேள்வி: தேவன் யோபுவின் டேஷ் இருளாக்கிவிட்டார்? பதில்: வழிகளை. கேள்வி: தேவன் எதை எடுத்து போட்டார் என்று யோபு கூறினார்? பதில்: தன் சிரசின் கிரீடத்தை. கேள்வி: தேவன் எதை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டதாக யோபு கூறினார்? பதில்: தன் நம்பிக்கையை. கேள்வி: தேவன் தன்னை யாரில் ஒருவனாக எண்ணியதாக யோபு கூறினார்? பதில்: தன் சத்துருக்கள். கேள்வி: யார் தன்னை மறந்துவிட்டதாக யோபு கூறினார்? பதில்: தன் சிநேகிதர். கேள்வி: யாருடைய பார்வைக்கு தான் பரதேசியானதாக யோபு கூறினார்? பதில்: தன் வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள். கேள்வி: எது தன் மனைவிக்கு வேறுபட்டிருந்ததாக யோபு கூறினார்? பதில்: தன் சுவாசம். கேள்வி: யோபு யாருக்காக பரிதபித்தார்? பதில்: தன் கர்ப்பத்தின் பிள்ளைகள். கேள்வி: எது தோலோடும் மாம்சத்தோடும் ஒட்டிக் கொண்டிருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: தன் எலும்புகள். கேள்வி: தன் பற்களை மூட மாத்திரம் எது தப்பினது என்று யோபு கூறினார்? பதில்: கொஞ்சம் தோல். கேள்வி: எது எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? பதில்: தான் சொல்லும் வார்த்தைகள். கேள்வி: டேஷ் உண்டென்பதை தன் சிநேகிதர் அறியும் பொருட்டு யோபு பேசினார்? பதில்: நியாயத் தீர்ப்பு. கேள்வி: பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணுவது எது? பதில்: மூர்க்கம். God bless you.